நல்லா இருங்க. நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். வினய், ம். ரெண்டு பேரும் சேர்ந்து 100 வருஷத்துக்கு சந்தோஷமா இருக்கணும். 100 வருஷமா? அவ்வளோலாம் வேண்டாமா? இப்பவே செத்து போகணுன்னு விஷ் பண்ணுங்க. இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நான் நிம்மதியா போய் சேர்றேன். ஏய், என்னடா பேசுற? வாங்கண்ணே, அட வாங்கண்ணே. செத்து போகணும்னு வாழ்த்தணுமா? வாழ்த்துறதுக்கு இப்படி பேசுறான் அவன்? அண்ணே பொறுமையா இருக்குண்ணே, கோவப்படாதீங்க. என்னன்னு நீங்க தோளுக்கு மேல வளர்ந்த பையனை போய் கை ஓங்கிட்டு போறீங்க? அவன் தான் ஏதோ புரியாம பேசுறானா? நீங்களுமா? ஏய் ரகு, நல்ல நாள் அதுவுமா என்னடா பேசுறான் அவன்? அண்ணே சித்தப்பா, அப்படின்னா நான் தப்பா பேசிட்டேன். எனக்கு என்ன வேணுமோ அதான் நான் கேட்டேன். ஏய் ஏய், என்னடா? அண்ணே 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 ஏய் புரியாம பேசுறா, சும்மா இரு. அருண், அவனை கூட்டு போடா. டேய் வாடா, எப்போ எதை பேசணும் தெரியுமா? அக்கா அழாதீங்கக்கா. வினய் யார் மேலயும் இருக்கிற கோவத்துல உங்ககிட்ட அப்படி பேசிட்டான்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் நீங்க ஏன் இவ்ளோ வேதனைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. விடுங்கக்கா. கல்யாண நாள் அதுமா இப்படி சொல்லி வாழ்த்த சொன்னா வேற என்ன பண்றது வசந்தி? அவ சந்தோஷப்படுவான்னு தானே நாங்க கேக் கட் பண்றதுக்கே ஒத்துக்கிட்டோம். இப்ப அவனே வந்து இப்படி சொன்னா எப்படி? அம்மா பரவாயில்லம்மா, அவரு எதையோ மனசுல வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கே நீங்க வருத்தப்படுறீங்க? அவர் அப்படி சொன்னதும் அது உடனே நடந்துருமா என்ன? அம்மா நீங்க வேணா பாருங்க, நீங்க எங்களை வாழ்த்தின மாதிரி நாங்க 100 வருஷத்துக்கு சந்தோஷமா இருப்போம். அழாத வாசுகி. வாசு, எல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க சொல்றத முதல்ல காதுல வாங்கு. வினய் என்னன்னா அப்படி பேசிட்டு போறான்? அவனோட பிசிக்கல் கண்டிஷன் அப்படி இருக்கு. வினய் இப்ப நம்மள மாதிரி நார்மல் பர்சன் இல்ல, ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பேஷண்ட். நாளைக்கே அது சரியாயிடுச்சுன்னா பழைய மாதிரி நல்லா பேசுவான். இதுக்கு போய் அழுது கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க? ஆமாங்க, நான் தான் அழுது கூப்பாடு போடுறேன். ஏண்டா இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன்னு அவன் கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட வந்து அழாதன்னு அதட்டுறீங்க. வசு, எனக்கும் அவன் பேசுனது கோவம் தான் வந்தது. நான் வினய் அடிக்க கை வாங்கின நீயும் பார்த்தல்ல, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். நீ ஏதாவது பேசி என்ன டென்ஷன் ஆக்காத. நான் இன்னைக்கு நல்ல ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீயும் அழுகிறத நிறுத்திட்டு சந்தோஷமா தான் இரு. எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்கு பிடிச்சத பிரசன்ட் பண்ணுமா. ஆமாக்கா, மாமா சொல்ற மாதிரி இன்னைக்கு நீங்க சிரிச்ச முகமா தான் இருக்கணும். முதல்ல நீங்க கண்ணை தொடங்க. மித்ரா, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. அழாதீங்கக்கா, நான் தான் சொல்றேன்ல. அண்ணே அழாதீங்க அண்ணே, எல்லாம் சரியாயிரு. இந்தாங்கம்மா. தண்ணி குடிங்கக்கா.
அறிவு இருக்காடா? எதை எங்க பேசணும் தெரியாது, முட்டாளா நீ? வயசுல சின்னவனா இருந்தாலும் என் விட உனக்கு 4 விஷயம் தெரியுங்கிற மரியாதை எனக்கு மேல இருந்தது. நீ இப்படி பேசலாமாடா? உங்க அப்பா என்னைக்காவது முன்னாடி குரல வசதி பேசியிருக்காரா? அப்பேற்பட்டவரை நீ கையொங்க வச்சுட்ட. இத பாரு, உன் உடம்புல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுல இருந்து இந்த வீட்டுல யாருமே சந்தோஷமா இல்ல. அது உனக்கே தெரியும். மன கஷ்டத்துல இருக்கோண்டா. நீ சந்தோஷமா இருந்தாதான் உங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்கிறதுக்காக உன் மனசுல எவ்வளவு வலி வேதனை இருந்தாலும் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம முகத்துல சிரிப்போடு தெரிஞ்சிட்டு இருக்கிறவன்டா நீ. நீ போய் இப்படி பேசலாமா? டேய், நீ விளையாட்டுக்கு சொன்னா கூட என்னாலே தாங்கிக்க முடியாதுடா. அதை போய் அவங்க கிட்ட சொல்லியிருக்க, அது உங்க கல்யாண நாள்ல. அப்படி என்னடா கோவம் உனக்கு? யார் மேல கோவம்? உனக்கு என்னதாடா பிரச்சனை? உன் பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே தீர்த்து வைக்க முடியும். யார் மேல கோவம்? உங்க அப்பா மேல கோவமா? அம்மா மேல கோவமா? சித்தப்பா மேல கோவமா? சித்தி மேல கோவமா? மித்ரா மேல கோவமா? இல்ல ஏன் மேல கோவமா? சொல்ற, யார் மேல கோவம்? யோ, எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்ல, புரியுதா? அப்புறம் ஏன்டா அப்படி நடந்துக்கிட்ட? அதான் சொல்லிட்டேன்ல, எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லைன்னு. அப்புறம் என்னையா? இதை பாரு மாப்ள, இதை பாரு. உன் மனசுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வெளியில சொல்லிடணும்டா. உன் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அது கொஞ்ச நாள் விஷமா மாறிடும். அது உனக்கும் நல்லதில்ல, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதில்ல. உன்னையும் அழிச்சிரும், உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் அழிச்சிரும். இன்னைக்கு பாத்தியா, கல்யாண நாள் அதுமா உனக்கு குசுரை கொடுத்தவங்க கிட்டே சாகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கேன். அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உனக்கு கேன்சர் தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க அம்மா நிம்மதியா தூங்கலடா. என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கா. ஒருவித பயத்திலே இருக்காடாவா. இன்னைக்கு அவகிட்ட போய் இந்த மாதிரி கேட்டிருக்க, அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். சரி மாப்ள, நடந்தது நடந்துருச்சு. அக்காவும் மாமாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் ஏதோ கோவத்துல தெரியாம ஆத்திரத்துல வாய் தவறி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளு, சமாதானமாயிருவாங்க. ஒன்று வேணாம் மாம்ஸ். டேய், சொல்லிட்டே இருக்க மாப்ள, சொன்னா கேளுற, வா. டேய் வாடா, இப்படியா? சொன்னா கேளு, வா. மாப்ள போ. சாரிம்மா, நான் தெரியாம பேசிட்டேன். மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ, வசு, அம்மா, விடா, உனக்கு இது
வீட்ல என்னடா குறை வச்சுட்டோம்? நீ கேட்டத நாங்க வாங்கி தர மாட்டோம்னு சொல்லிட்டோமா? இல்ல நீ போகணும்னு நினைச்ச இடத்துக்கு நாங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டோமா? உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்துக்கலாம். நீ என்ன செய்யணும்னு விரும்புறியோ அதை எல்லாமே பண்ணலாம். நாங்க யாரும் அத அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்னு தடுத்தோமா? அப்படி இருக்கும்போது நீ ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற? அதான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்றேன்லம்மா. அப்புறம் எதுக்குமா அழுகுற நீ? இல்ல வினய், உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய குறை இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டுதான் நீ இப்படி எல்லாம் பேசுற. அது என்னன்னு நீ என்கிட்ட சொல்லு. என்ன வேலை கொடுத்தாவது அத நான் செய்யறேன். அதெல்லாம் இல்லம்மா, எனக்கு ஒரு குறை இல்ல. நான் நல்லாதாம்மா இருக்கேன். பின்ன ஏன் அப்படி சொன்ன? மித்ராவுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? உன் விருப்பத்துக்கு மாறா அவ ஏதாவது நடந்துக்கிறாளா? சொல்லு வினய். பசு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. மித்ராவும் வினயும் சந்தோஷமா தானமா இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி அப்படியே பிரச்சனை இருந்தா கூட அடுத்த நிமிஷமே மறந்து போகும். அதையே நீ கேக்குற? அது அவங்களுடைய பர்சனல் விஷயமா, நீ தலையிடக்கூடாது. ஆமாங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது, எல்லார் வீட்லயும் நடக்கிறதா. அது அவங்க பர்சனல் விஷயம்தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த பிரச்சனைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட பேசினா நாம தாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டு சரி பண்ணணும். மித்ரா, நீ சொல்லுமா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நாங்க நல்லாதான் இருக்கோம். ஆமாமா, நாங்க நல்லாதாம்மா இருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லம்மா. ஏய் வசு, அவனையே மறுபடியும் துருவி கேக்குற? ஒருவேளை அவன் மனசுல எதையாவது வச்சிட்டு இருந்தா அதுக்குதான் மறுபடியும் கேட்டேன். சரி, பிரச்சனையை அதோட விடு. வினய், நான் சொல்றது சரிதானே? உனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லல்ல? பா, ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. ஏதோ தெரியாம வாய் தவறு சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஆளாளுக்கு இப்படி என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க. அட விடுங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ என் மாப்பிள்ள குலக்குத்தம் பண்ண மாதிரி துருவி கேட்டுட்டு இருக்கீங்க. என் மாப்பிள்ள பண்ண தப்பு தான். மாப்பிள்ளடே, நீ பண்ண தப்புக்கு உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து 100 வருஷத்துக்கு உயிரோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் வாங்க. மித்ரா, கம் திஸ் சைட். வாசுகி, இந்த பக்கம் வா. மாம்ஸ், நீ சொன்னா நான் மாட்டேன்னு சொல்ல. ஆமா, ஐயோ, நான் நடுவில் நிற்கிறேன். எப்படி வாமா? வாசுகி, பிளஸ் பண்ணுமா. நல்லா இருங்க. நீங்க 2 பேரும் இதே போல சந்தோஷமா 100 வருஷத்துக்கு வாழணும். மாப்பிள்ள, அக்கா மாமாவோட வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ண ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு லஞ்ச் சாப்பிட போலாமா? அக்கா மாமா, இன்னைக்கு உங்க கல்யாண நாள். விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ. டேய், தேங்க்யூ அவங்க சொல்லணும். ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. அதுக்கு நான் பயங்கர காமெடி பண்ண மாதிரி ஒரு மொக்க காமெடிக்கு சிரிக்கிறீங்க. எனிவே, என் மொக்க காமெடிக்கு எல்லாரும் சிரிச்சதுக்கு தேங்க்யூ. மாம்ஸ், நல்லா சமாளிக்கிறியா நீ? பின்ன சமாளிச்சுதான் ஆகணுமாப்ப, இல்ல மொக்க வாங்கினது வெளியில தெரிஞ்சிடும்ல. சரி மாமா, இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் டே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 பேரும் இந்த ஸ்வீட்டை ஆளாளு கூட்டி விட்டுக்கோங்க. அப்படியா? எஸ்.
சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல் ஹாப்பிலி ஈட் யுவர் லஞ்ச். ஓகே? யோ மாம்ச, உன்னோட இங்கிலீஷ் சகிக்க முடியலையா? இந்த மாதிரிலாம் ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் வந்தால் நீ வாண்டடாக ஹோஸ்ட் ஆயிடுவியா? என்ன மாப்பிள பண்ணுறது? காசு கொடுத்து கூப்பிட மாட்டேங்கிறீங்க. அதான் வாலண்டரியாக ஓசியில் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு காசு வேற கொடுப்பாங்க. ஏன் எனக்கு கொடுத்த தப்பா மாப்பிள? சரி, சாப்பிட வந்துருக்கோம்ல, சாப்பிடு. மாமா, உங்க 2 பேருக்கு கல்யாணமே ஒரு 30 வருஷம் இருக்குமா? அது எப்படி 30 வருஷமா? பூச்சி வச்ச எவர்சிலர் பாத்திரம் மாதிரி கடாமடான்னு சத்தம் போட்டு சண்டை போடாம ஷோகேஸ்ல அடிக்க வச்ச அழகான கண்ணாடி பாத்திரம் மாதிரி அழகான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த டிப்ஸ் எல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா புதுசா கல்யாணம் பண்ணவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. யார் சொன்னாங்க எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லைன்னு? எங்களுக்குள்ளயும் மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்கும். வா, பிடிக்கலன்னா அப்புறம் ஏன் ஒன்றா சேர்ந்து வாழணும்? டிவோர்ஸ் பண்ணிட்டு தனித்தனியாக சந்தோஷமாக வாழலாம்ல. தனித்தனியா இருக்கலாம், ஆனா சந்தோஷமா இருக்க முடியாது. இங்க பாருங்க, ஆண் பெண் உறவு சிக்கல்ங்கிறது தீர்க்க முடியாது. நாம எவ்வளவுதான் முன்னேறினாலும் ஒரே வீட்டுல சேர்ந்து வாழ்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா 2 பேரும் சுதந்திரமான வேற வேற ஃபீலிங்ஸ்ல இருக்கிற தனித்தனி உயிர் இல்லையா? அதனால அப்பப்ப மன கஷ்டங்கள் இதெல்லாம் வர்றது சகஜம் தானே. ஆனா அதை தீர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னோட அனுபவத்துல இருந்து சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. சொல்லுங்க கேட்டுக்கிறோம். நாங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 வருஷம் 2 இயர்ஸ் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருந்தோம், கல்யாணம் ஆன 3வது நாளே எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. ஹனிமூன் போனோம். ஹனிமூன்ல 8 நாள்ல 100 சண்டை. எனக்கு ஹனிமூன் வந்த மாதிரியே இல்ல, ஏதோ சண்டை போட வந்த மாதிரியே இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சு திரும்பி வரும்போதுதான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு, இத நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது, பேசாம டிவோர்ஸ் பண்ணிக்கலாமேன்னு. எப்ப மனக்குழப்பம் வந்தாலும் ஒரே விஷயம் தான் பண்ணுவேன். என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க அப்பா இருக்காரு, அவர் தான் எனக்கு குரு, அவர்கிட்ட பேசுவேன். அப்ப அவர் சொன்னாரு, ராம்கி, நீ ஒரு டாக்டர், அந்த கர்வத்துல நீ எல்லாத்தையும் விட வசத்தின்னு நினைக்கிற. அதே போல உன் மனைவியை விடவும் நீதான் பெருசுன்னு உனக்கு நினைப்பு வருது. அவளை நீ ஜெயிக்க நினைக்கிற, அது தப்புடா. உன்னால மட்டும் இல்ல, எந்த ஆணாலையும் தன் மனைவியை ஜெயிக்கவே முடியாது. அப்படி ஜெயிக்கணும்னு நினைச்சா உங்களுக்குள்ள பிரச்சனையும் தெரிவும் தான் வரும். அதனால உன் மனைவி கிட்ட நீ தோத்துரு, லைஃப்ல ஜெயிச்சிருவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் தட் ஷுட் நான் அதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொல்றது அத்தனையும் உண்மை, ஒத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லிட்டாரு. அது என்னன்னா, அவரு என்கிட்ட தோத்து போகல, நான் ஜெயிச்சிட்ட மாதிரியான ஒரு உணர்வை எனக்குள்ள ஏற்படுத்திட்டாரு. நான் இத வாசுகியை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப என்ன அவளே சொல்லிட்டா. அப்புறம் இதை விட முக்கியம், ஒரு மனைவியோட எண்ணங்களும் செயல்பாடுகளும் தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதிக்காத மாதிரி இருக்கணும். இத நீங்க வாசுகி கிட்ட அடிக்கடி பார்த்திருப்பீங்க. இது போதும் ஒரு கணவனும் மனைவியும் இணை பிரியாம வாழ்றதுக்கான முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். என்னடா சொல்ற? ஹலோ. ஹாய் மித்ரா, how are you? நீங்க யாரு? ஹே, நான் தான் சந்துரு. எந்த சந்துரு? எந்த சந்துருவா? என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்க? உங்களை பொண்ணு பார்க்க வந்தல மாப்பிள்ள, அந்த சந்துரு.
இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டிவோர்ஸ் வாங்கி தனித்தனியா வாழ்றாங்க. அத நாம தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது அவங்கவங்க பர்சனல். ஆனா இந்த டிவோர்ஸுக்கு பின்னாடி நாம கொஞ்சம் அவசரப்பட்டோமோன்னு ஃபீல் பண்றவங்கள நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன்.